நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தை வராமல் அற்புதம் நடக்காது. அதான் தலைப்பு. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு, வார்த்தை வராமல் அற்புதம் நடக்காது. அதனால தான் நம்ம வார்த்தை மேல வாஞ்சையா இருக்கணும். வசனத்தை கேட்பதற்கு ஓடி வர வேண்டும். வசனத்தை கேட்கும் பொழுது வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். நீங்க உங்களுக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை வந்தால்தான் அற்புதம் நடக்கும். வேர்டு இல்லாமல் ஒண்டர் கிடையாது. வார்த்தை இல்லாமல் அற்புதம் கிடையாது. வார்த்தை தான் வானத்தின் ஆசீர்வாதம். வானத்தின் ஆசீர்வாதம்னா என்ன? வார்த்தை. வானத்தின் ஆசீர்வாதம் வராமல் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வரவே வராது. அப்போ வானத்துக்குரிய ஆசீர்வாதம் என்னது? வார்த்தை வர வேண்டும். வார்த்தை நமக்கு மிக முக்கியமானது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நம்மை எடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலையும் எத்தனையோ சூழ்நிலைகள் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாம் வெளியே போக போகிறது. விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் விரும்பத்தகாத காரியங்கள் இருக்கிறதோ அது உங்களை விட்டு வெளியே போகிறது. தெய்வீக நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருகிறது. இதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இயேசுவின் நாமத்தினால இதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்க குடும்பத்தில் நடக்கும். எது? விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போய்விடும். தெய்வீக நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒரு எரிகோ என்கிற அந்த கோட்டை, அந்த மதில் அடைக்கப்பட்டு இருந்தது. அவர்களால் அதற்கு மேல அடியெடுத்து வைக்க முடியவில்லை. போக முடியல. புத்திரருக்கு ஒரு லக்கு இருந்தது. என்ன லக்கு? அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. அந்த தேசத்திற்காக தான் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த தேசத்தை சுதந்திரிக்கத்தான் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த தேசத்துக்குள் போக வேண்டும் என்றால் மதில் இடிக்கப்பட்டு ஆக வேண்டும். எரிகோ கோட்டை இடிக்கப்பட்டு ஆக வேண்டும். மதில் விழுந்தாக வேண்டும். மதில் ஒரு பெரிய தடையாய் இருக்கிறது. இந்த மதில் இவர்களை அடைத்து வைத்திருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியவில்லை. வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டிய லக்குகளை சுதந்திரிக்க முடியவில்லை.
சுதந்திரிக்க வேண்டிய தெய்வீக திட்டத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. சுதந்திரிக்க வேண்டிய தெய்வீக நன்மைகளை சுதந்திரிக்க முடியவில்லை. எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்த நிலைக்கு போக முடியவில்லை. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலவே எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? அடுத்த நிலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை அவர் வைத்திருக்கிறார். எல்லா தடைகளை அவர் நீக்கி போடுவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் முன்னிலையிலே போவார். எல்லா அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறிவிடும். பயப்படாதீங்கள், பயப்பட வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாத சூழ்நிலை, ஜெப வாழ்க்கையில முன்னேற முடியல, கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சா ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை போல ஜெபிக்க முடியாமல் போய்விடுகிறது. பைபிளை வாசித்து தியானிக்கலாம் என்றால் முடியவில்லை. இதான் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அடுத்த ஸ்டெப்புக்கு வாழ்க்கையை கொண்டு வர முடியவில்லை. அடுத்த நிலைக்கு குடும்பத்தை கொண்டு வர முடியவில்லை. இன்னொரு லெவலுக்குள்ள போக முடியாத சூழ்நிலை. அடுத்த லெவலுக்கு போகணும்னு வாஞ்சை விருப்பம் இருக்கிறது, ஆனா எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியாத வழியில அடைத்திருக்கிற மதிலை கர்த்தர் கீழே தள்ளி போடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை செய்தார். அவங்க நினைச்சு கூட பார்க்கல. நம்ம ஆண்டவர் நீங்க நினைத்து கூட பார்க்காத வழியில உங்க தடைகளை எல்லாம் அவர் தள்ளி போடுவார். நீங்க சுதந்திரிக்க வேண்டிய இலக்குகளை சுதந்திரிக்க வைப்பார். உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பார். தேவன் எல்லாம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறவைகள் என்று சொல்லப்படவில்லை. ஆயத்தம் பண்ணினவைகளை ஆயத்தம் பண்ண போகிறார் அல்ல, ஆயத்தம் பண்ணினவைகளை. இந்த கண் பார்க்கல, காது கேட்கல, இதயத்தில் தோன்றல, ஆனா ஆவியானவருக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம் ஆவியானவரோடு இணைந்து வாழும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். கல்வாரி சிலுவையை பார்க்கும் பொழுது கல்வாரி மூலமாக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் வெளிப்படுத்தி காட்டுவார். இப்ப சுதந்திரிக்க வேண்டியது என்னன்னு தெரிந்து விட்டது. கல்வாரி சிலுவையின் மூலமா இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அவ்வளவையும் சுதந்திரிக்க வேண்டும். ஆனா சுதந்திரிக்க முடியாதபடி ஏதோ ஒரு அடைப்பு பிளாக் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் 2வது வசனம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும்
யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லல, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இனிதான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போகிறார். அப்ப எப்படி சொல்லணும்? ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்லல, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்போ எரிகோ அடைக்கப்பட்டு இருந்தது. இந்த என்ன செய்வது என்று புரியாமல் யோசுவாவும் ஜனங்களும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் இருந்து வார்த்தை கட்டாயம் வரும். அதனாலதான் நம்ம தேவன் மேல விசுவாசமா இருக்கணும். தேவன் மேல விசுவாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் வார்த்தை வரும். கட்டாயம் அற்புதமும் நடக்கும். அப்ப அற்புதம் நடக்கிறதற்கு முன்பாக இப்ப என்ன வந்து விட்டது? வார்த்தை வந்து விட்டது. இன்னும் அலங்க இடிந்து விழல, எரிகோவை பிடிக்கல, ஆனா வார்த்தை வந்து விட்டது. இதத்தான் ஆவியானவர் நம் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அற்புதம் நடப்பதற்கு முன்பாக என்ன நடந்து ஆக வேண்டும் என்றால் வார்த்தை வர வேண்டும். அற்புதம் உங்க வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் வார்த்தை வந்து கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தை வராமல் அற்புதம் வராது. வார்த்தை வராமல் அற்புதம் வராது. இப்ப நாம எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இப்ப நம்ம எல்லாரும் பொதுவா எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில இது நடந்துடாதா, அது நடந்துடாதா, என் குடும்பத்தில் இது நடக்காதா, என் பிள்ளைகளுக்கு இது நடக்காதா, எதிர்காலத்துக்கு இது நடக்காதா? அற்புதத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அற்புதம் நடக்கிறதற்கு முன்பாக உனக்கு என்ன வர வேண்டும்? வார்த்தை வர வேண்டும். அதான் இன்றைக்கு உள்ள தலைப்பு. வார்த்தை வராமல் அற்புதம் நடக்காது. வார்த்தை வந்தாக வேண்டும். அற்புதத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? முதல்ல வார்த்தையை எதிர்பாருங்க. அந்த வார்த்தை கிடைக்கும் பொழுது உங்களுக்காக ரிசீவ் பண்ணுங்கள். உங்களுக்காக உங்க உள்ளத்துல அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ காரியங்களை சாதிக்கலாம். அப்ப நம்ம தேவன் யார்? அவர் எப்பொழுதும் எதை செய்தாலும் சொல்லாமல் செய்ய மாட்டார். உங்க வாழ்க்கையில ஒன்றை செய்ய போகிறார்னா முதல்ல சொல்லுவார். அதான் வார்த்தை. சொல்லாமல் செய்ய மாட்டார். அப்ப இங்க சொல்றாரு, யோசுவா கிட்ட சொல்றார், நான் எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னும் அவங்க சோந்தரிக்கல, ஆனா வார்த்தை வந்துச்சு. அப்ப ஆண்டவர் செய்கிற அனைத்தையும் வார்த்தையை அனுப்பிவிட்டு தான் செய்வார். ஆண்டவர் எதை செய்தாலும் வார்த்தையை கொடுத்து விட்டு தான் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கும் ஆண்டவர் அப்படித்தான். முதல்ல வார்த்தையை கொடுப்பார்.
அப்புறம்தான் அற்புதத்தை செய்வார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது கூட ஆண்டவர் முதல்ல எதை பேசினார்? அவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது சும்மா கையை காண்பித்து எல்லாம் உண்டாக கடவுதுன்னு கையை அசைச்சு கையை காண்பித்து படைக்கல, வார்த்தையே பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவுது, வார்த்தையை பேசினார். அப்புறம் வெளிச்சம் உண்டாச்சு. முதல் நாள் என்னென்னலாம் சிருஷ்டிக்கப்படணுமோ வார்த்தையை பேசினார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தையை பேசினார். இது தேவனுடைய பிரமாணம், இது தேவனுடைய நியமனம், இது தேவனுடைய கோட்பாடு. அவர் இப்படித்தான் செயல்படுவார். வார்த்தையை தான் முதலாவது கொடுப்பார், இரண்டாவது தான் அற்புதங்களை செய்வார். இதான் தேவன் செயல்படுகிற விதம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு அற்புதம் தான் நடக்கணும், வார்த்தை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறவர்கள் அற்புதத்தை மறந்துடணும். நடக்காது. எனக்கு வார்த்தை வேண்டாம், அற்புதம் தான் நடக்கணும்னா அற்புதம் நடக்காது. வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய செவியை சாய்க்கணும். நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? திறந்து கொடுக்கணும். வார்த்தையை வாயில பேசணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். இருதயத்தை வார்த்தைக்கு திறந்து கொடுக்கலைன்னா அற்புதம் நடக்காது. இதை பல முறை ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். முதல்ல அவர் வார்த்தையை தான் அனுப்புவார். மரியாள் என்கிற கன்னிகை குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். நேரடியாய் ஆண்டவர் குழந்தை உருவாவதற்கு ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை, வார்த்தையை தான் கொடுத்தார். முதல்ல வார்த்தை அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சையாயிருங்கள். வார்த்தையை படிப்பதற்கு வாஞ்சையாயிருங்கள். தேவ செய்திகளை கேட்பதில் வாஞ்சையாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை கவனியுங்கள். வார்த்தையை கேட்க நீங்க விரும்ப வேண்டும், ஓடி வர வேண்டும். வருவது மட்டுமல்ல, வார்த்தையை ரிசீவ் பண்ண வேண்டும். இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களோடு ஒரு வார்த்தையை அவர் பேசுவார். உங்க வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் பேசுவார். உங்க பிரச்சனை தீர்வதற்கான காரியத்தை குறித்து கண்டிப்பா ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரா வரும். அந்த வார்த்தை வரும் பொழுது விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை மிகுந்த கவனத்தோடு கேட்கணும். தேவனுடைய வார்த்தை உள்ள வரும் பொழுது வாஞ்சையோடு வர வேண்டும். நான் வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டேன், ரிசீவ் பண்ணாமல் போக மாட்டேன். அந்த வாஞ்சை இருக்கணும். எனக்கென்று ஒரு ரேமா வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டேன். அப்படிதான் பிரசங்கங்களை கேட்கணும். ரேமானா என்னது? தேவனிடத்திலிருந்து நேரடியாய் பெற்றுக்கொள்கிற வார்த்தை. நமக்கு தேவை வார்த்தை, வேர்டு தேவை. வேர்டு இல்லாமல் ஒண்டர் கிடையாது. வார்த்தை தான்
முதலாவது வர வேண்டும். வானத்தின் ஆசீர்வாதம் தான் முதலாவது வர வேண்டும். வானத்தின் ஆசீர்வாதம் என்ன? வார்த்தை. நீங்க எந்த சுத்தவான்களானாலும் பாருங்க, வார்த்தையை தான் முதல்ல ஆண்டவர் கொடுப்பார். அப்புறம்தான் அவங்க வாழ்க்கையை அற்புதமா மாற்றுவார். அப்போ வானத்தின் ஆசீர்வாதம் என்பது வார்த்தை. வார்த்தை தான் முதலாவது வர வேண்டும். நம்ம அற்புதத்தை முதலாவது எதிர்பார்க்கவே கூடாது. எனக்கு வார்த்தை தாங்க அப்பா வேணும், வார்த்தை தான் வேணும். அற்புதம் ரெண்டாவது. இந்த காரியத்தை செய்து முடித்தேன், உன் கையில ஒப்பு கொடுத்தேன், நீங்க சொல்லுங்கப்பா, வார்த்தையை கொடுங்கப்பா. வார்த்தை வந்துச்சுன்னா அற்புதம் என்ன செய்துவிடும்? நடந்துவிடும். கானாவூர் திருமணத்தில் முதல்ல ஆண்டவர் என்ன செய்தார்? வார்த்தையை கொடுத்தார். அப்புறம்தான் தண்ணீர் ருசி உள்ள திராட்சை ரசமா மாறிச்சு. வார்த்தை வரணும். அப்பதான் உன் வாழ்க்கை ருசி உள்ள வாழ்வா மாறும். பேதுரு ராத்திரி முழுவதும் வலையை போட்டு ஒரு மீனும் கிடைக்காத பொழுது அவன் படகுல இயேசு ஏறி பிரசங்கம் பண்ணின பின்பு படகை ஆழத்துல கொண்டு போய் வலையை போடும்படி சொன்னார். வார்த்தையை கொடுத்தார். முதல்ல அற்புதத்தை செய்யல, ஆழத்துல கொண்டு போய் வலையை போடு. 2 படகு நிரம்பத்தக்க மீன்கள் பெற்றுக்கொண்டான். அற்புதம் நடந்தது. ஆண்டவர் செய்த எந்த அற்புதமானாலும் முதல்ல வார்த்தையை தான் கொடுப்பார். வார்த்தை வராமல் அற்புதம் நடக்காது. அதனால தேவனுடைய வார்த்தையின் மேல வாஞ்சையா இருப்போம். வார்த்தையை ரிசீவ் பண்ணுவோம். வானத்தின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தை இல்லாமல் அற்புதம் நடக்காது. நீங்க வார்த்தையை பெற்று இருக்கிறீங்கன்னா அந்த வார்த்தையை விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. அந்த வார்த்தை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும். சந்தேகமே இல்லை. சந்தேகப்படாதீங்க. வார்த்தையை பெற்றிருக்கிற உனக்கு, நீ என்ன வார்த்தையை பெற்றிருக்கிறாயோ, உன் சூழ்நிலையின் காரியங்களில் கண்டிப்பா அற்புதம் நடக்கும். உன் தேவையின் சூழ்நிலையில என்ன வார்த்தையை பெற்றிருக்கிறீர்களோ அந்த அற்புதம் நடக்கும். ஆமீன் சொல்லுவோமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தை வராமல் அற்புதம் நடக்காது. எரிகோ மதில்கள் விழுவதற்கு முன்பாகவே வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டீங்க. நான் எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அற்புதம் நடக்கல, ஆனா வார்த்தை வந்துச்சு. இது போலதான் எங்க வாழ்க்கையிலும் முதல்ல வர வேண்டியது வார்த்தை. வார்த்தை வந்துச்சுன்னா அற்புதம் நடக்கும். உடைய பிள்ளைகள் வார்த்தையின் மேல வாஞ்சியா இருக்க, வார்த்தையை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்த கிருபை தாரும். வார்த்தையை பெற்றுக்கொண்டால் அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்கள் நீங்க செய்யும்படி ஜெபிக்கணும்ப்பா. வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை கர்த்தர் செய்து மகிமைப்படுங்க. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னம் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரன்.